ஒரு காலத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காடின் மன்னன் சிங்கம் தனது சக்தியால் அங்கேயுள்ள அனைத்து விலங்குகளையும் வெற்றி கொண்டிருந்தது. சிங்கம்தான் காடின் அரசன் என்பதால் அங்கே உள்ள எந்த ஒரு விலங்கும் அதை எதிர்க்க முடியாது. சிங்கம் அதீத மோசமாக ஆட்சி செய்தது. காட்டில் உள்ள விலங்குகளிடம் இருந்து உணவுகளை அடிக்கடி திருடிக் கொண்டது. குற்றவாளிகள் போல மற்ற விலங்குகளின் இருப்புகளை சிங்கம் சூறையாடி தனது கோபத்தை விலங்குகளிடம் காட்டி வந்தது. யாரும் சிங்கத்திடம் குறை கூற முடியாது. ஏனெனில் சிங்கம் மிகவும் பயங்கரமானது. அது தனக்கு விருப்பமான நேரங்களில்தான் மற்ற விலங்குகளுக்கு உணவு அனுமதித்தது. இதனால் பல விலங்குகள் பசிப்பிணியால் பாதிக்கப்பட்டன. காட்டில் உள்ள பிற விலங்குகள் ஒரு நாள் ஒன்றிணைந்து சிங்கத்திற்கு எதிராக பேசுவதற்கு துணிந்தன. நாங்கள் இங்கே நல்லவையாக வாழ்கிறோம், ஆனால் சிங்கம் எங்களை துன்புறுத்துகிறது என்றனர். அவர்கள் அனைவரும் குரங்கு பெரியாரிடம் சென்று முறையிட்டனர். குரங்கு பெரியார் மிகவும் புத்திசாலியாக இருந்தார். அவர் விலங்குகளின் பிரச்சனையை கேட்டு சிங்கத்தின் அநியாயத்தை நிறுத்த திட்டம் அமைத்தார். அதன்படி குரங்கு பெரியார் ஒரு நாள் சிங்கத்தை சந்தித்து, நீ அரசு செய்யும் பணி என்பது பாதுகாக்க வேண்டிய பணி, ஆனால் நீ மற்றவைகளின் உரிமைகளை பாதிக்கின்றாய். நீ என்னுடைய அறிவுரையை கேட்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். சிங்கம் குரங்கு பெரியாரின் வார்த்தைகளை கேட்டு சிந்தித்தது. அது தனது தன்னலமாக நடந்து கொண்டதை உணர்ந்து விலங்குகளை மேலும் துன்புறுத்தாது என்று உறுதியளித்தது. அதன் பிறகு சிங்கம் மற்ற விலங்குகளுடன் சமமாக நடந்து கொண்டு நல்ல சமரசமான அரசனாக மாறியது. இந்த கதையின் முடிவு அடக்க மனப்பாங்கும் நியாயமான ஆட்சியும் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்க்கையை தரும் என்பதைக் காட்டுகிறது.